பழைய ஏற்பாட்டின் காலம் எப்போது முடிவடைந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமான உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலோடு இயேசு கிறிஸ்து மரணத்தோடு பழைய ஏற்பாடு முடிவடைந்தது. இயேசு கிறிஸ்து என்று எடுத்திருந்தாரோ அன்று முதல் புதிய உடன்படிக்கை ஆரம்பமாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கை. அப்போது இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஒரு மனிதன் பரலோகம் போக ரட்சிக்கப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து, இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசித்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, இயேசு தேவனுடைய குமாரன் வாயினால் அறிக்கையிட்டு அவருடைய கற்பனையாகிய பாவத்தை விட்டு மனிதனுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான். பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள், அந்த புதிய ஏற்பாடு சத்தியங்களை வாசித்து கீழ்ப்படிந்து வாழும்போது வாழ்க்கையின் முடிவில் நம்முடைய ஆத்மா எங்கே போகும்? பரலோகத்தில் சென்றடையும். அதுதான் புதிய ஏற்பாடு சத்தியம். இன்றைக்கு சரியாக அவர்கள் விளக்கம் தருவார்கள். அவர்கள் அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புஸ்தகம் கூட வெளிப்படுத்தல் விளக்க உரை அவ்வளவு தான். 100க்கு மேலே புஸ்தகங்கள் இருப்பாங்க நினைக்கிறேன். நேரம் கிடைக்கிறவர்கள் அந்த புஸ்தகங்களை வாங்கி படியுங்கள். 350 ரூபா. ஆமாம் ஆமாம், நிறைய புஸ்தகம். ஆமாம் ஆமாம். சரி, கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். புத்தகங்களா என்னன்னு தெரியல, இன்னும் கொடுக்குறோம். நான் கொடுப்பேன், அவர் தருவார், செலவு பண்ணும், படியுங்க. அவ்வளோ இதெல்லாம் வேண்டாம். தெரியுதா? வீடியோ தெரியுதான்னு பாருங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. மதுரை பட்டணத்திலிருந்து இன்றைக்கு அருமையான ஐயா திரு சாத்ராக் ஐயா மூலம் அழைப்பு பெற்று புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கி நடத்தி கொண்டு வருகிறேன். எங்களுடைய பகுதியிலும் அது நடத்த வேண்டும் ஐயா என்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பில் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல தடைகள், போட்டிகள், பொறாமைகள் பிசாசி கொண்டு வந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறிந்து நாளை தினத்திலே மார்த்தாண்டம் ஒய்எம்சிஏ ஹாலில் மிக சிறப்பான முறையில் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறார். அதற்கு நான் அழைக்கப்பட்டு பேச வந்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைய தினத்திலே அருமையான சாமுவேல் ஐயா வாட்சி கடைக்கு நாங்கள் யதார்த்தமாக போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்று 6:30 மணிக்கு 7 மணிக்கு கூட்டம் இருக்குயான்னு சொல்லி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பேசாமல் தான் இருந்தேன். டயர்டு, நம்ம ஊழியத்தை கத்துடி வார்த்தை சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது, இடம் கிடைக்கிறது பெரிய காரியம் இல்லைங்கய்யா, வர்றீங்கய்யா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியாங்கய்யா, வாங்கய்யான்னு சொல்லி ஐயா அன்போடு என்னை அழைத்ததுக்கு இணங்க இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்க தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். நாளை தினத்தில் நீங்கள் உற்சாகமாக அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று முழு வேதாகம சத்தியத்தை புரிந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இப்போதும் இந்த ஐயாவுடைய அறிமுக செய்தியிலேயே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை எல்லா போதகர் வாயிலும் வரணும். அப்படி வந்தால் தான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை இவங்க அறியறதோடு மக்களுக்கு புரியும் போது தான் எழுப்புதல் உண்டாகும். கிறிஸ்தவத்தில் ஏன் இன்னும் எழுப்பதில்லை? எவ்வளவோ சபை இருக்குது, எவ்வளவோ ஊழியங்கள் இருக்குது. ஆதி அப்போஸ்தல காலம் எழுப்புதல் வரணும்னு ஜெபிக்கும் போது அந்த உபதேசத்தை கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. அப்படியே கொண்டு வந்தாலும் கலப்பட உபதேசமாக தான் இருக்குது. கல்லையும் மண்ணையும் சேர்த்து உணவில் பகிர்ந்து சாப்பிட்ட மாதிரி புளித்த மாவு, கொஞ்சம் புளித்த முழு மாவையும் உப்பு பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த புளித்த மாவு என்னன்னு அன்னைக்குள்ள சீசர்களுக்கு தெரியல. இயேசு விளக்குறாரு. சதுசெய்ய பதுசெய்யருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னாருன்னு பின்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இருக்கு. அதுபோல் இன்னைக்கு பழைய ஏற்பாடு உபதேசம் புளித்த
புளித்த மாவு, மாவு தான் புளிச்சிருச்சு. இப்போ மாவு புளிச்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? கொட்டத்தான் முடியும். அது பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதுபோல் பழைய மாவு, பழைய ஏற்பாடு புளிச்சிருச்சு. அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, நமக்கு இல்லை. பூர்வத்தார் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்க யூதர்கள், இஸ்ரேலர்கள். இயேசு மலைப்பிரசங்கத்தில் தொடங்கும் போது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இதெல்லாம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, மோசையினால் சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு ஆரம்பித்தாரே உபதேசம், அதுதான் புதிய ஏற்பாடு உபதேசம். மலைப்பிரசங்கம்னு சொல்கிறோம். அது உலகம் முழுவதும் பரப்பி எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய சத்தியமாகுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு வட்டத்தில் சொன்ன சத்தியம் இல்லை. அதே சமயத்தில் பழைய ஏற்பாடு உபதேசம், நியாயப்பிரமாணம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொன்னது தான். உபாகம் 29:29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் உண்டாகும்னு சொல்லி மோசே சொன்னான். நமக்கும்னா இஸ்ரவேலர்களுக்கு, அவங்க சந்ததினா அவங்க ஜாதி ஜனங்களுக்கு தான், நமக்கு கிடையாது. நாமெல்லாம் புறஜாதிகள், நமக்கு கிடையாது. மறைவானதுன்னு ஒன்று இருக்க, அதுதான் கர்த்தருக்கு வெளியாக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அப்படி போட்டுருக்கு. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. ஆண்டவர் அந்த இருதயத்தில் அவங்களை வைத்தார். கொலை செய்யாதிருப்பாயாக அவங்க கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. விக்கிரக ஆராதனை கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய்யான இடக்கூடாது, பிறர் பொருளை திருடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பிரமாணமாக எழுதி கொடுத்தார். ஆனால் அதே பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது புறஜாதிகளுக்கு இருதயத்தில் வச்சுருக்காருன்னு இருக்குது. நன்மை உண்டு தீமை உண்டு. இப்போ இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, கொலை செய்யலாமான்னு. கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. போய் சொல்லலாமா? கூடாது. எப்படி தெரியும்? நீ பிரமாணத்தை வச்சு நீ சொல்கிற, அவனுக்கு பிரமாணமே இல்லையே, அவன் என்ன சொல்கிறான்? இதே தானே சொல்கிறான். காரணம், இருதயத்தில் தேவன் அதை வச்சுருக்காரு, இவங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தாரு. அதான் ரகசியம். இதை உடைக்க, இதை உலக பிரகாரமாக எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதிகளையும் சீசராக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் உலக இரட்சகராய் அனுப்பப்பட்டார். இஸ்ரவேலின் இரட்சகர்ல, யூதர்களுக்காக வரல, உலக இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. அந்த வரிசையில் வரும்போது நீங்களும் நானும் அதில் உட்பட்டவங்க தான். அந்த வகையில் அவர் நமக்கு இரட்சகர் தான். இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் பழைய ஏற்பாடு, அவன் வந்தான், தேபோரால் வந்தான், சிம்சோன் வந்தான், இவன் வந்தான், அவன் சண்டை போட்டான், இப்படியே சொல்லி புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை அப்படியே பேக்கில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய ஏற்பாட்டையே சொல்லி கொடுத்து அவங்கள கலாச்சாரமாகவே மாற்றி, அவங்க புத்தியாகவே மாற்றி, அவங்க பேர்களே வச்சு அவங்க கலாச்சாரமே ஆக்கிட்டானே. இது யாருடைய தந்திரம்? பிசாசுடைய தந்திரம். தேவ ஊழியர்களுக்கு தெரியல. திட்டம் போட்டு ஊழியர்கள் செய்கிறாங்கன்னு நான் குற்றச்சாட்டலை, அவங்களுக்கு தெரியல. 2 கொரிந்தியர் 4:4 சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனதை குருடாக்கிட்டானே இருக்கு. சுவிசேஷம் சொல்கிறதே புதிய ஏற்பாடு தானே, பழைய ஏற்பாடு கிடையாது. சுவிசேஷம்னா நற்செய்தின்னு அர்த்தம். நற்செய்தி என்றால் இயேசு பிறந்திருக்கிறார் என்பது தானே அந்த நல்ல செய்தி. லூக்கா 2:14 மேப்பர்கள்ட்ட சொன்ன செய்தி அதானே. இங்கிலீஷில் காஸ்பல்னு சொல்கிறோம், தமிழில் அது நற்செய்தின்னு சொல்கிறோம். சுவிசேஷம் சொல்கிறது சமஸ்கிருத பாஷையில் உள்ள காரியம். இந்த பைபிள் மொழிபெயர்த்தது டாக்டர் ஹென்றி பவர் பிராமண இதிலிருந்து ரசிக்கப்பட்டதுனால அவர் இந்த சமஸ்கிருதத்தில் ஜா தண்ணீர் ஸ்திரீ இந்த வார்த்தையெல்லாம் அந்த சமஸ்கிருத மொழி இதில் புகுத்தப்பட்டது தான் தமிழில். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. ஜாதியோ மதமோ மொழியோ நேரத்தாலோ நம்மெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குமே தவிர எல்லாரும் ஆதாமுடைய ஜீன் தான், ஒரே இரத்தத்திலே உருவாக்கப்பட்டவன்னு பவுல் சொல்கிறான். அப்போஸ்தலர் 17:26 சகல ஜாதிகளையும் அவர் ஒரே இரத்தத்திலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க பண்ணியிருக்கிறார்னு போட்டிருக்கு. புறஜாதிகளுக்கு அத்தனை பட்டணத்துக்கு பவுல் சொன்ன அந்த செய்தி அதானே.
ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த புரிதலோடு நம்ம இருப்போமானால் ஜாதி சண்டை வராது, மத சண்டை வராது, சபை பாகுபாடு வராது. இவை எல்லாம் கலைத்து இயேசுவே நமக்கு தலைவர், அவர் ஒருவரே நமக்கு எஜமான், அவருடைய செய்தி சத்தியம் உலகம் முழுவதும் பரப்பணும். அதுக்காக நான் சீசராக்கப்பட்டேன். சீசராக்கப்பட்டதுனால எனக்கு வந்த பேர் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 11:26 போட்டிருக்கு. சீசர்களுக்கு, இயேசுவின் சீசர்களுக்கு முத 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 முதண்டு இருக்கு. அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எதை வச்சு சொல்கிறேன்னா, யோவான் 9:28 அவங்களே சொன்னாங்க, நாங்கள் மோசேயின் சீசர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாயாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு 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 குருடன் சொல்கிறான், ஒரு பிச்சைக்காரன், அவனை நோண்டி 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 கேட்குறாங்க, அவர் யார், யார், எங்கேருந்து வந்தார், யார், யார், எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் யார், ஓ கண்ணை எப்படி திறந்தார், திரும்ப 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 கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், அவருக்கு சீசராக மனதுண்டா, இப்படி கேட்குறீங்களே. அப்போ அவனை வஞ்சி தள்ளி விட்டு, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யார், மோசேன் சீசர்கள்னு சொன்னாங்க. ஜாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவன் தான் யூதன். ஆகவே மோசேன் சீசனாக இருக்கிறவன் இயேசுவின் சீசன் அல்ல. இயேசுவின் சீசன் அல்லாததனாலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த வகையில் அவர்கள் நமக்கு முன்மாதிரியும் கோல் மாடலும் அல்ல. அவங்கள வச்சு நம்ம பேசுகிறது தப்பு, தவறு, அது தற்குறித்தனம். அவைகள்லாம் தேவ ஊழியர்கள் புரிஞ்சு அறிஞ்சு அந்த மயக்கம் தெரிஞ்சிட்டாங்க. நான் போட்டிருக்குள்ள மனக்கண்கள் குருடாக்கிட்டான்னு, இங்கே 2 கண் இருக்குது, சாத்தான் குருடாக்கிட்டான் இருக்கு. சுவிசேஷம் இந்த சத்தியத்தை புரியாதபடி செஞ்சுட்டான். ஊழியர்களை நான் குறை சொல்லலை, பிசாசி அப்படி ஆக்கி வச்சிருக்கான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் அந்தக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் கிருபையில் இந்த எளிய ஊழியக்காரனை கண்ணை திறந்து, நான் சிஎஸ்ஐ போதகராக இருந்தேன், நானும் 10-11 இருந்தவன் தான். இந்த எளிய ஊழியக்காரனை கர்த்தர் திறந்து என் கட்டை அவுத்து என் கண்ணை திறந்து மங்களா பார்த்தவன் அப்புறம் எப்படி தெளிவாக பார்த்தானோ, அதுபோல் என்னுடைய 40 ஆண்டு காலமாக மங்களா ஒரு வேளை நான் 20 வருஷமாக பார்த்தாலும் 20 வருஷம் அடுத்து 2017 தெளிவாய் காணும்படியாய் தொடர்ந்து வீடியோக்கள் போடும்படி, புஸ்தகங்கள் எழுதும்படி, தொடர்ந்து அநேகருக்கு இந்த உபதேசங்களை சொல்லி 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 வளர்ந்து இன்றைக்கு இந்த மார்த்தாண்டத்திலே, கிறிஸ்துவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ ஏரியாவிலே அப்போஸ்தலனாகிய தோமா இங்கே கால் மிதித்த அந்த கேரளா அந்த மலபார் பகுதியிலே அந்த நாகர்கோவில் போகிற வழியில் கோயில் இருந்ததாக, தோமா கோயிலே கட்டி இருந்ததாக யாரோ சொல்கிறாங்க. ஆகவே தான் நிறையா கிறிஸ்தவங்க இந்த வட்டாரத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நிறையா இருக்குது. அடுத்து சென்னையிலே அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு மறிச்சார். இதெல்லாம் வரலாறு. ஆகவே எங்கெங்கே ஊழியம் செய்தாங்களோ, கால் மிதிச்சாங்களோ, அங்கெல்லாம் அப்போஸ்தலர் ஊழியம் பெரிய அளவில் எழுப்புதல் உண்டானது காரணம் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறது காரணம்தான். ஆனாலும் கலப்பட கிறிஸ்தவங்களாக இருக்கும், ஒரிஜினல் கிறிஸ்தவங்களாக இல்லை, சாவன கிறிஸ்தவங்களாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு வாடு முளைக்கிற மாதிரி செஞ்சிட்டாயா. அதான் வேதனை. எப்படி கேட்டால் அப்போஸ்தலர் 11:26 அந்த புறஜாதி அத்தனை பட்டணம் அந்த இயேசுவின் சீசர்களுக்கு என்ன பேர் வந்தது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அங்கே வாழு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கிறிஸ்தவன் சொன்னால் எந்த கிறிஸ்தவன் கேட்குறான்? நான் சிபிஎம் கிறிஸ்தவன், நான் பெந்தேகோஸ் கிறிஸ்தவன், நான் கிருபாசாரம் கிறிஸ்தவன், நான் புல் காஸ்பல் கிறிஸ்தவன், நான் மாரநாதா கிறிஸ்தவன், நான் செவன்த் டே கிறிஸ்தவன். இதெல்லாம் எங்கடா வந்தது இந்த வாழெல்லாம்? அன்னைக்கு இல்லையே, இன்றைக்கி ஏண்டா வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 15ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணி அவன் ஆர்சி சபையை போப்பை எதிர்த்து சண்டை போட்டு ஜெர்மனியில் 95 நியாயங்களை அவன் வெளியிடுறான். நல்லது தான், புரட்சி செஞ்சது, புரட்டாஸ்டாண்டு பிரிஞ்சு வந்ததெல்லாம் சரிதான். ஆனால் பிரிஞ்சு வந்ததோடு அவன் அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே இயேசுவை தலைவராக்கி இந்த அப்போஸ்தல நிருபங்களை பாடமாக்கி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கோல் மாடலாக வச்சு பின்பற்றி இருந்திருந்தான்னா இன்றைக்கி இந்த ஸ்தாபனங்கள்லாம் உருவாகியிருக்காது, இந்த உபதேசங்கள்லாம் வந்திருக்காது. அவன் பேராலேயே ஒரு சபையை ஆரம்பித்தான், லுத்துரன் சபைன்னு. மார்ட்டின் லூதரில் பேர் லுத்துரன் சபைன்னு அவன் பேரிலேயே ஒன்று உருவாக்கி ஒரு கன்னி திரியை கட்டிட்டான்.
பொதுவாக கன்னிஸ்திரியெல்லாம் டெடிகேட் பண்ணி கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு வந்தவங்க. பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறது தப்பு இல்லையா? டெடிகேஷனை மீறுறது, புறத்தனை மீறுறது தப்பு இல்லையா? இவரும் அப்படி செஞ்சார், அந்த அம்மாவும் செய்ய வச்சு கல்யாணம் பண்ணி புரட்சி என்ற பேரில் அவன் பேரில் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்தான். அவனோட சேர்ந்த போராட்டம் செய்த புரட்டஸ்டாண்டு முழுவதும் ஒருத்தன் செவந்திரேன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் பெந்தைகோன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் அந்த சபைன்னு சொல்லிட்டான், இந்த சபைன்னு சொல்லிட்டான். இன்றைக்கி ஏறக்குறைய 30,000 ஸ்தாபனங்கள் இருக்காயா. எப்படிரா விளங்கும்? இவ்வளவு ஸ்தாபனத்தை வச்சுக்கிட்டு நான் கிறித்தவேன்னா எப்படி? இது எவ்வளோ மாறுபாடாயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ கெட்டு போச்சு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்தாபனங்கள், இவங்களை சேர்ந்த தலைவர்கள், இவங்களுடைய பைபிள் காலேஜு, இவங்களுடைய போதனைகள் கொஞ்சம் புளித்தமாக அவங்க கற்பனைகள் உபதேசங்கள் இருந்தாலும் பாரம்பரியங்கள் இருந்தாலும் இந்த முழு சத்தியமும் அவுட்டாக போச்சு. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும்னு சொல்கிறீங்கள, அதே தானே இது. ஆகவே துப்புரவும் கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் சத்தியம்தான் இந்த சுவிசேஷம். 4 சுவிசேஷங்கள் ரோமர் டு யூதா வரைக்கும் உள்ள கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரிஜினல் நூல். அது செந்தாமல் செதறாமல் பரிசுத்த ஆவியானவர் அழகு தமிழில் அருமையாய் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டில் சீகன் பால்க்கு ஐயாவை ஜெர்மனியிலேருந்து, அதே ஜெர்மனிலேருந்து கூட்டி வந்து தமிழில் மொழிபெயர்த்து முத இந்தியாவிலேயே இந்த தமிழில் தான் முத புதிய ஏற்பாடு வெளியாக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு வெளியாக்கும் போதே செத்துட்டார் அவர். புதிய ஏற்பாடு முக்கியம் என்பதை கர்த்தர் காட்டுறார். ஜனங்களுக்கு அது முக்கியம். அழகு தமிழில் அருமையான ஒரு மொழியில் கொடுத்துருக்கிறார். இதை செய்ய, இதை சொல்லி, இதை நடக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் அவன் எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்தா பழைய ஏற்பாடு. அவன் வந்தான், இவன் வந்தான். நம்ம போகிற வழி எதுவோ அது சொல்லாமல் கடந்து வந்த பாதை, தெரியாத பாதை, பூர்வத்தாருக்கு காட்டு மிராண்டிகளுக்கு சொல்லப்பட்ட காலங்கள்லாம் இன்றைக்கு உள்ள 21ஆம் நூற்றாண்டு சொல்லிட்டு தெரிஞ்சான்னா எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி உண்மை வரும்? எப்படி சத்தியம் பேச முடியும்? இயேசுவை பேசாமல் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் பற்றி சாலமோனை பற்றியும் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தாண்டா எப்படி எழுப்புதல் உண்டாகும்? ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் தானே இருக்குது. அதை குறித்து சொல்ல துப்பு இல்லாமல் அவன் பழைய ஏற்பாட்டையே சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் முழுவதும் கிறித்தவன் இல்லை, மனம் திரும்பாதவன், ஞானசானம்லாம் என்னன்னு தெரியாது, என்ன ஒரு இளவும் தெரியாது. அந்த காலத்தில் அந்த காட்டு மிராணிகள் காலங்களுக்கு அது சரியே தவிர அதெல்லாம் தேவர் காணாதவரை போல் இருந்தார். அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். படிங்க. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் சொல்லுங்க கட்டளையிடுகிறார். ஆர்டர். தேவன் கண்டும் காணாமல் இப்போ சில காரியங்கள் சின்ன ஒரு சளித்தனமான சில விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய ஆள் கண்டுக்கிற மாட்டாங்க. மேஜர் விஷயத்தை தான் கண்காணிப்பாங்க. அதுதான் அவங்க கரெக்டாக பிடிப்பாங்க. சின்ன விஷயத்தை லூஸில் விட்டுருவாங்க. அதுபோல் பழைய ஏற்பாடு காலம் இயேசு வராத காலமாக இருக்கிறதுனால, முழு சத்தியங்கள் வெளிப்படாத காலமாக இருந்ததுனால தேவன் அதை இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லாருக்கும் கட்டளை. ஆர்டர். ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை இட்டா அது விளங்கலையோ புரியலையோ கீழ்ப்படிஞ்சு ஆகணும்ல. இல்லாட்டா சட்ட விரோதம் செஞ்சிட்டான் அப்படின்ல பேர் வரும், ராஜ துரோகம்ல பேர் வரும், அரசாங்கத்துக்கு எதிராளியில் பேர் வரும். அதுபோல் இயேசு ராஜான்னு சொல்கிற, அவர் ராஜ்யம் சொல்கிற, அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த கட்டளையை நீ என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நீ எதுக்கு எடுத்தாலும் பழைய ஏற்பாடு இருக்கான், அவன் வந்தான் இவன் வந்தான்னு சொல்லிட்டு திரியும் போது நீ மனநோயாளியாக போவியே தவிர சபையை தற்குறித்தனமாக தான் நீ வச்சிருப்பியே தவிர நிச்சயமாக எழுப்புதல் வராது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும், கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறது சொல்லுகிறதாவது நீ கவனமாக கேட்டு தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே 2700 வீடியோ போட்டிருக்கேன். ஆகவே இந்த ஊழியத்தை நீங்கள் பதிவு செய்து தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இயேசு தலைவர், நாம் எல்லாரும் சகோதரர்கள். நமக்குன்னு ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வேண்டாம். தலைமை சபை பரலோகத்தில் இருக்கு.
ஹெட் ஆஃபீஸ் பரலோகத்தில் இருக்கு. நாம் எல்லாம் சகோதரர்கள். நமக்குன்னு ஒருத்தன் தலைவன், நான் பெரியவன் நீ பெரியவன்னு ஒருத்தனை அடிமையாக்கவோ, நான் பெரிய ஆளாக்கவோ, நான் சின்னவனாக்கி இன்னொருத்தனை பெரிய ஆளாக்கவோ, மனுஷன் செத்து போன மனுஷனை தலைவராக கொண்டுள்ள இந்த காரியங்கள் அழிக்கப்பட்டு இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்றியே, மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கான்னு சொல்றியே, அவரை தலைவராக்கி, அவரை முதன்மையாக்கி, அவரை பிஷப்பாக்கி, அவரை போப்பாக்கி, அவரை ரெவரண்டாக்கி, அவரை நல்ல மேப்பராக்கி, அவரை அப்போஸ்தலராக்கி, அவரை மாத்திரம் பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. இந்த சத்தியம் இன்றைக்கு கடைசி காலங்களில் முடிவு காலமாக இருப்பதனாலே கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. காதுள்ளவன் கேட்கட்டும், புத்தி இல்லவன் புரிஞ்சுக்கிட்டோம். இது முகவர மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களுக்கு மொத்தமாக ஒரு காரியம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்ததுக்கு முகாந்திரமாய் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு தேவ வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புதிய ஏற்பாட்டின் ஐஸ்வர்யவான்கள் யார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புதிய ஏற்பாட்டின் ஐஸ்வர்யவான்கள் யார். ஏன் இந்த புதிய ஏற்பாடு ஏன் அப்படி நான் துணிக்கிறேன்னா, ஐஸ்வர்யம் சொன்னாலே பணம், சொத்து, சுகம், காரு, பங்களா, சங்கிலி, மோதிரம், பெரிய பங்களா, மாடி வீடு, இதைத்தான் ஐஸ்வர்யம் சொல்கிறான். நீங்கள் அதைத்தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வசனமாக ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு வசனம் முட்டாத்தனமாக ஒருத்தன் தெரியாமல் சொல்லுவான். வசனம் தப்பு இல்லை, விளக்கம் தப்புன்னு சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே பாருங்கள், வனப்பாடமாக சொல்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். நீதிமொழி 22:10 வசனம் உண்மையானது, தீர்க்க தரிசனம் நிழலது. நிஜம் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம்னா என்ன, ஐஸ்வர்யம்னா என்ன, இங்கெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் இருக்கு என்ன தெரியுமா? எழுத்தின்படி அல்ல, எழுத்து கொள்ளும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். எபேசியர் 1:3 படிங்க. எபேசியர் 1:3 தேவன் எதை ஆசீர்வச்சிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், கவனிங்க, உன்னதம்னா இங்கே பூமி கிடையாது, உன்னதங்களில் எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க போறாருன்னு இல்லை, ஆசீர்வதிச்சிருக்கிறார். யாரை? கிறிஸ்தவர்களை ஆசீர்வதி. ஆவிக்குரிய உன்னதம்னு போட்டிருக்கு. அது எழுத்தின்படி அல்ல, பழைய ஏற்பாட்டு உள்ளது எழுத்தின்படி. அதுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யவான்கள் உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. அது ஆசீர்வாதம் கிடையாது, அது அழிஞ்சு போகிற காரியம். உலகத்தை கொடுப்பேன், தேசத்தை கொடுப்பேன், வீட்டை கொடுப்பேன், குழந்தைய கொடுப்பேன், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தொகுப்பு என்ன, மொத்த உருவம் என்ன? ரோமர் 15:29 டக்கு டக்குன்னு படிங்க. ரோமர் 15:29. இல்லைம்மா, நான் உங்களிடத்தில் வரும்போது, கவனிங்க, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணம். பூர்ணம் வேற, சம்பூர்ணம் வேற. அப்போ அந்த சுவிசேஷத்திலேயே பூரணம் இருக்குது, சம்பூர்ணம் இருக்குது. அந்த 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எருசலேம் தொடங்கி இல்லரிக்க தேசம் வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை பூரணமாக அறிவிச்சிருக்கிறேன். அது பூர்ண சுவிசேஷம், புல் காஸ்பல்னு வச்சுட்டான், அதை வச்சு. ஆனால் 29 என்ன போட்டிருக்கு? என்ன ஆசீர்வாதம்? பரிபூர்ண சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன். காரோடு வருவேன், பங்களாவோடு வருவேன், இவ்வளோ வெள்ளியோடு வருவேன், தங்கத்தோடு வருவேன்னு சொல்லலை. அதெல்லாம் குப்பைன்னு விட்டுட்டு வந்தவன், பெரிய கப்பல் வச்சு வாழ்ந்தவன், டபுள் MA படித்தவன், நியாயப்பிரமாணத்தில் குற்றம் சாட்டப்படாத அளவில் இருந்த வேத அறிஞர், வேத பண்டிதரியா, எல்லாத்தையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நஷ்டமின்னு விட்டேன், குப்பை என்று அணுகிற அவனை விடவா வேத பாரகர், நியாயப்பிரமாணத்தில் அவனை விடவா வைராக்கியம் உள்ளவன், அவன் பிறப்பிலே யூதே, அவன் பயங்கரமான மத வெறி உள்ளவன், ஜாதி வெறி உள்ளவன். அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறது கேளு,
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். 1 கொரிந்தியர் 11:1. இதை செஞ்சாலே போதுமே. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படுறா சொல்லிக் கொடு. இன்றைக்கி நம்ம உங்கள் சபையில் ஏறக்குறைய எல்லா புதிய ஏற்பாடு சத்தியமே இன்றைக்கி வசனமாக இருக்குது. ஐயாவும் அந்த வெளிச்சத்தில் உங்களை நடத்துகிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மார்த்தாண்டத்தில் இப்படி ஒரு சபையா? ஆச்சரியமாக இருக்குது. தசமம் பாகம் மாதிரி 100 தசமம் பாகம் மாதிரி 90 பேர் சரியில்லையேன்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த 10% தசமம் பாகம் மாதிரி புதிய ஏற்பாடு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு நபராக இந்த ஐயாவையும் உங்களையும் பார்க்குறேன். லேலுயா. ஆகவே தேவ ஆசீர்வாதம் என்பது எழுத்தின்படி அல்ல, எழுத்து கொள்ளும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். எழுத்து கொள்ளும்னா இன்றைக்குள்ள ஆசீர்வாதம்னு சொல்கிறானே, இன்றைக்குள்ள கட்டணங்களை பாரு, மழை எத்தனை காற்று, எத்தனை புயல். வட இந்தியாவில் பாரு, வெளிநாட்டில் பாரு, உக்ரைன் போர் பாரு, இப்போ வெளிநாட்டில் உள்ள சண்டையை பாரு, பாலஸ்தீனா சண்டையை பாரு, இஸ்ரேல் போரை பாரு, எத்தனை கட்டடங்கள், எத்தனை அழிவு, எத்தனை கட்டடங்கள். 30 மாடி கட்டடம் அப்படியே விழுகுது. இது ஒரு ஆசீர்வாதமா? இது ஆசீர்வாதமா? பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொன்னால் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. என்னப்பா ஆசீர்வச்சிருக்காருன்னா, ஆதியாகமம் 24:35 சொல்கிறேன். என்ன ஆசீர்வச்சிருக்கான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அவன் சீமானாக இருக்கார், நிறைய கழுதைகள் நிறையா இருக்குது, ஒட்டகங்கள் நிறையா இருக்குது, வெள்ளியும் பொண்ணு வேலைக்காரிகள். இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்கிறான் ஐயா. அது உண்மைதான். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி தான் உண்மைதான். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல. நம்ம கடைசி காலத்துக்குள்ளே கிறிஸ்தவர்கள் மனவாட்டி இயேசுவுக்கு பிரியமான பரிசுத்த சகோதரர் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆவிக்குரியவர்கள். நமக்கு அது கட்டுப்பாடு ஆகாது, நமக்கு அது பொருந்தாது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது மறைக்கப்பட்டது. மோசே சொன்ன மாதிரி மறைவானது தேவனுக்கே உரியதுன்னு சொன்னானே, அந்த மறைவு தாயா இயேசு கொண்டு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 13:35 உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை உவமைகளாக வெளிப்படுத்த நான் வந்திருக்கேன்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனால் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதுலேயே 11 பார்த்தீங்கன்னா, பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோன்னா யார்? வேதபார பரிசேயர் பழைய ஏற்பாட்டுக்காரன். அவனுக்கு அருளப்படலை. உங்களுக்கோ என்பது இயேசுவின் சீசர்கள். அவங்க தான் பின்னாடி கிறிஸ்தவர்கள் ஆனாங்க, அவங்க தான் அப்போஸ்தலர்கள் ஆனாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் வார்த்தையே இல்லையே. ஆகவே தேவ பிள்ளைகளே, முழு உலகத்துக்கு வெளிச்சமாய், ஜோதியாய், ஜெகஜோதியாய், உலக இரட்சகராய், ஜீவ அப்பமாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, முழு உலக மக்களுக்காக கெடாவாக, சத்தி கெடாவாக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம். லேலுயா. அவர் வகுத்தில் இருக்கும்போது எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கும். லூக்காவில் போட்டிருக்கு இல்லையா? அன்றைக்கி உங்களுக்கு தெரியும், 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பிறப்பு அந்த வகுத்தில் இருக்கும்போது அவர், ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இயேசு, அவரை சுமந்து கொள்றதுனால நீயும் ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். லூக்கா 24:50-51 இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார். அதுதான் அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த சாலமோன் எழுதுனானே, சாலமோனிலும் பெரியவர் இயேசு அந்த விளக்கத்தை சொல்கிறாரு. சாலமோனுக்கு தெரியல, சொல்லிட்டு போனானே தவிர விளக்கம் சொல்லதுக்கு துப்பு இல்லை, அவனுக்கு தெரியல. கண்கள் அடைக்கப்பட்டாச்சு, மறைவானது கர்த்தருக்கே சொல்லிட்டானே. அந்த மறைவை இயேசு கொண்டு வந்தார். சாலமோனிலும் பெரியவர், உலகத்தில் உள்ள எல்லாரிலும் பெரியவர், இயேசுவை விட ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் தேவனை தவிர வேறு ஆள் இல்லை. என் பிதா என்னிலும் பெரியவர்னு சொன்னாரே, அந்த பெரியவரை தவிர இந்த உலக பிரகாரம் எடுத்துக்கிட்டால் இயேசுவை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண செத்து போகிற மனுஷனை எங்கள் அப்பா, எங்கள் பிஷப்பு, இவர் எங்கள் தலைவர், எங்கள் ரெவரண்டு, இவர் தான் எங்களுக்கு மூச்சு, இவர் தான் எங்களுக்கு புரட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு அவள் பின்னாடி போனால் நீ எப்படி விளங்க முடியும்? நீ எப்படி பரலோகம் போக முடியும்? நீ எப்படி தேவனுடைய வார்த்தையை எப்படி நீ நிதானிக்க முடியும்? நாளைக்கு செத்துருவானே, அவன் என்ன செய்ய முடியும்? நீ நாளைக்கு நீ எங்கே இன்னொருத்தரை தேடுவ? இன்னொருத்தர் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் பரலோகத்துக்கு போக வேணாமா?
ஆகவே இயேசுவை தலைவராக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி ஆக்குனாங்க. கொலோசை 2:10 கொலோசை 2:10 இயேசு கிறிஸ்து தலையாக சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவரே சர்வ அதிகாரத்துக்கும் தலைவர் என்று போட்டிருக்கு, படிங்க. மேலும் சகல சகல துரைத்தனத்துக்கும் சகல அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? இயேசு உங்களுக்கு தலையாக இருந்தால் தான், தலைவராக இருந்தால் தான் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்க முடியும். கண்ட நாயை போய் நான் தலைவர், இவன் எனக்கு பெசப்பு, இவன் மோதிரத்தை நான் முத்தம் கொடுறேன், காலில் விழுந்து கும்பிடுறேன்னா உனக்கு என்னடா அறிவு இருக்கு? யாருமே எனக்கு வந்து எதிரிகள் கிடையாது. தனிப்பட்ட முறையில் யாரும் எனக்கு பகையாளி கிடையாது. வேதனைகளை சொல்கிறேன். இயேசு யாரு, மனுஷன் யாருயா? அப்பேற்பட்ட பேதர் காலில் கொர்நேலி விழும்போது எழுந்துருமியா? நானும் ஒரு மனுஷன் தான், என் காலில் போய் விழுகிறேன். அவல்ல ஊழியக்காரன். அப்போஸ்தலர் 10:25-26 இருக்கு. அப்பேற்பட்ட தேவதூதன் காலில் விழுகிறான் யோவான் அப்போஸ்தலன். வெளிப்படுத்தல் 22:8 அவன் சத்தம் போடுறாயே, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் தேவனுடைய ஊழியக்காரனோடு நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். லேலுயா. இயேசுவுக்கே அந்த கோபம் வந்துச்சு. உன்னை போய் நான் கும்பிடணுமா? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதியிருக்கே என்று மத்தேயு 4:10 சொல்லி பிசாசியை விரட்டினார். அதில் இயேசு கரெக்டாக இருந்தார், அப்போஸ்தலர்கள் கரெக்டாக இருந்தாங்க. இன்றைக்கு உள்ளவன் அப்படி இல்லை. தலைவர் பதவியை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லையே தவிர, உயிர் போகிற வரைக்கும் நான் ரெவரண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர, பதவி ஆசை, ஜாதி வெறி, மத வெறி உள்ளவன் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும், வழிகாட்டியாக இருக்க முடியும்? ஆதி அப்போஸ்தலரை கவனித்துப்பார், நோக்கிப்பார். நிருபங்கள் நம்ம நல்ல வேலை சிந்தாமல் செதறாமல் இருக்க நிருபங்கள் இருக்க போய் நான் தைரியமாக பேசுகிறேன், வசன ஆதாரத்தோடு நான் தைரியமாக பேசுகிறேன். இல்லாட்டினா என்னை கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க, இப்படி பேசுகிறானேன்னு. தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் அதுக்கு தான் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. இயேசு சொன்னதை தவிர வேறு ஒரு நாதியும் கிடையாது. நான் வந்து இந்த வசனத்தை வச்சு தப்பிச்சிடுறேன், இந்த வசனம் எழுதிருக்குன்னா இதை எனக்கு ஏடகமாக்கிக்கிறேன். அவங்களுக்கு இயேசு சொன்னார் தவிர இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக ஒரு டைரி, அவங்களுக்கு ஒரு சத்தியம், ஒரு உபதேசம், ஒரு புஸ்தகம் மாதிரி கிடையாது அவங்களுக்கு. அதனால தான் கொல்லப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. இயேசுவையே குற்றம் சாட்டினாங்க, இவன் நியாயப்பிரமாணத்தை அழிக்கத்தாண்டா வந்திருக்கான்னு. இயேசு சொன்னார் மத்தேயு 5:17, அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். லேலுயா. நிறைவேற்றிட்டா திரும்ப ஒன்றுலேருந்து வரணுமா? நிறைவேற்றினா நிறைவேற்றினதான். புது உடன்படிக்கை அமுலாகுது. அப்புறம் லேலுயா. அதான் கிபின்னு சொல்கிறது. சிலுவைக்கு முன்னாடி சிலுவைக்கு பின்னாடி உள்ள காரியம் அதுதான். ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு வேறு, புதிய ஏற்பாட்டு வேறு, அந்த ஊழியம் வேறு, இந்த ஊழியம் வேறு. இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே. பழைய ஏற்பாட்டில் லேவியர் தான் ஊழியத்துக்கே நியமிக்கப்பட்டது, சட்டம் அது. இயேசுவே லேவியர் இல்லையே, இந்த சட்டத்தை உடைச்சிட்டார்ல. அவருடைய அப்போஸ்தலர்கள் முழுவதும் லேவியர்கள் இல்லை, எல்லா யூதர்கள் தானே. சகல ஜாதிகளையும் ஊழியக்காரங்களை சீசராக்குங்கன்னு சொல்லிட்டாரே. இல்லை ஜாதி எங்கே இருக்குது, மதம் எங்கே இருக்குது, எல்லாம் தவிடுபொடி ஆக்கி சிலுவையிலே நொறுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவரோட நியாயப்பிரமாணம் முடியுது. ரோமர் 10:4 படிங்க. ரோமர் 10:4 இல்லைம்மா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து எதுக்கு முடிவாக இருக்காரு? நியாயப்பிரமாணத்துக்கும் முடிவாக இருக்கார். இவரோட முடியுது நியாயப்பிரமாணம். இவருக்கு அடுத்து புது உடன்படிக்கை அமலாகுது. புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரகசியங்களை வெளிப்படுத்த வந்தார், உலகத்தை ரட்சிக்க வந்தார், எல்லா ஜனங்களையும் ஒரே கண்ட்ரோலாக ஆக்க வந்தார். இயேசு கிறிஸ்து புதிய விசுவாசத்தை தொடங்க வந்தார். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. இந்த யாக்கோப்பு 1 முழுவதும் விசுவாசத்தில் தான் இங்கே சொல்கிறாங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை யாக்கோப்பு 1:2 இருக்குது. 6ஆம் வசனத்தில் எந்த வகையிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விசுவாசம் முழுவதும் யாக்கோப்பு எழுதுறது புதிய ஏற்பாட்டின் விசுவாசமே தவிர பழைய ஏற்பாட்டு விசுவாசம் அல்ல. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. ஆதாரம் இருக்கா? இருக்குது. யோவான் 14:1 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
என்னிடத்திலையும் விசுவாசம். 2 விசுவாசம். தேவனை விசுவாசிப்பது பழைய ஏற்பாடு, இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிப்பது புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை இயேசு தான் தொடங்கினார். பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால அவன் தேவகுமாரன்னு மக்களுக்கு அறிய முடியாது, அறிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது. இயேசு வராததுனால அது காணாதபடி அது பொதுவான விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல்னு நம்ம அழைக்கிறோம். கடைசி முடிவை எவனாவது படிக்கிறான் ஐயா? எல்லாம் அந்த விசுவாச பட்டியலில் அவன் நான் செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், இவன் விசுவாசத்தில் இப்படி செஞ்சான், விசுவாசத்தில் எல்லாம் சரிப்பா. ஒரு பக்கம் நீ சொல்கிற, மறுபக்கத்தை சொல்ல துப்பு இல்லை உனக்கு. அந்த ஒரு பக்கத்தையாவது சொல்லி கடைசியில் முடிவில் என்ன ராஜா இருக்குன்னு பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. கடைசியில் எவனுக்கு அந்த இது புரியல. 39:40 பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 39:40 மறந்துடாதீங்க. எபிரேயர் 11:40 மறக்காமல் இருந்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கு இத்தனை ஆளுகளுக்கும் தப்பிச்சுக்கிருவீங்க. படிங்க. இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் எண்ணிக்கை நேரம் இல்லை. இப்போ எல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் இவர்கள் எல்லாரும் தோல் துருத்தி அடேங்கப்பா ஏமா அதை செஞ்சான், இதை செஞ்சான், இதை செஞ்சான், இதை செஞ்சான், ஏகப்பட்ட ஆளுங்க வர்றாங்க. இவர்கள் எல்லாரும் 39 விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போயிட்டே அடி அடையாம போயிட்டாங்கன்னு இருக்கு. அவன் விசுவாசம் என்ன இருக்கு போச்சிய 40. அவர்கள் நம்மை இல்லாமல், அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்கார விசுவாசி, நாம் நம்மை என்பது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுடைய விசுவாசி. நம்மை இல்லாமல் அவர்கள் யார் இல்லை? பூரணர்கள் இல்லை. கவனிங்க, நம்மை இல்லாமல், அதாவது கிறிஸ்தவங்க இல்லாதபடி அவங்க பூரணர்கள் அல்ல. பூர்ணம் இல்லாத அந்த யூதர்கள், அந்த இஸ்ரேலர்கள் பூர்ணமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மாடலா, கோல் மாடலா, முன் உதாரணமா? மணிக்கணக்கில் அதை பற்றி பேசுகிறிய தற்கூறிய உனக்கு அறிவு இருக்கா? ஏன் மெண்டல் பிடிச்சவனே, ஏன் ஊழியக்காரங்களே மனம் திரும்புன்னு சொல்கிறேன். இப்படி நம்மை விட பூர்ணம் இல்லாதவங்கள பூர்ணமாக்கப்பட்டவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறான்னா அதை பற்றியே மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கானா? எப்படி அவனுக்கு அறிவில்லை, கேட்கக்கூடிய ஆளுகளுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு என்ன என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி எழுப்புதல் காலம் வந்தாச்சு, முடிவு காலம் வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. யாருக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். சுயாதீன பிரமாணம், நம்ம ராஜரிக பிரமாணம், நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். நாம் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தில் உள்ள மக்களாக இருக்கிறோம். அவர் தொடங்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் தான் நாம் இருக்கிறோம். எங்கே தொடங்கினார்? எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. இயேசு அந்த விசுவாசத்தை தொடங்குறாரியா, அவர் தயா முடிக்கிறாரு. இது புதிய ஏற்பாட்டு விசுவாசம். இந்த விசுவாசத்தில் தான் நிருபங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேளை பழைய ஏற்பாட்டை சொன்னால், விசுவாசத்தை சொன்னால் உதாரணமாக சொல்லியிருக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை அங்கே ஒன்று சொல்கிறான் பவுல். அவங்கள போல் நம்ம விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவங்கள போல் இயேசுவை கிறிஸ்துவை பரிச்சை பார்க்கக்கூடாது, அவங்கள போல் நம்ம பாவம் செய்யக்கூடாது, அவங்கள போல் நம்ம வேஷத்தனம் பண்ணக்கூடாது, முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கே 11:12 அந்த 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். எச்சரிப்பு உண்டாகும்படி அதை எடுத்துக்கிறதுமே தவிர பின்பற்றுவதுக்கு அல்ல, கோல் மாடலுக்கு அல்ல. இப்போ பின்பற்றுவதுக்கு இல்லை, இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சிம்சோனை போல நீ ஆகணும், சிம்சோனை போல இப்போ வேசியே கெதின்னு கிடக்கணுமா? அப்பா அம்மா பேச்சு மீறணுமா? 3000 பேரை கொண்டானே அவங்க அவன் கடைசியில் சாகும்போது அப்போஸ்தலர் ஊழியத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அது ஊழியமா? 3000 பேரை கொண்டானே அது ஊழியமா? அது உனக்கு ஊழியம்னா, அது ஒரு கோல் மாடல்னா, அது உனக்கு வைராக்கியம்னா, வன்புரை சண்டை, சாதி சண்டை, மத சண்டையெல்லாம் உன்னை தூண்டி விடுறான். இப்போ அந்த காலத்தில் நின்று பேசுனா 450 தீர்க்கதரிசியில் எலியா கொண்டான்றிருக்கு பெருமை. எலியாவின் தேவன் நம் தேவன் வெக்கம் இல்லாமல் பாடுறானே. எலியா செஞ்ச மாதிரி இப்போ 450 தீர்க்கதரிசியில் பூச்சாரிகளை வெட்டுறா பார்ப்போம். இன்றைக்குள்ள இந்துக்கள் எல்லாம் போய் வெட்டு, எலியாவின் தேவன் நான் வெட்டு பார்ப்போம்.
எவனுக்காவது அந்த அறிவு இருக்கா செய்கிறானா அதை? அப்போ ஏன்டா சொல்கிற? பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்ததுனால சீசர்கள் சொன்னாங்க தெரியாமல், எலியா செஞ்ச மாதிரி அக்கினி இறங்கி இந்த சமாரியா கிராமத்தை அழிச்சிருவோமான்னு கேட்டாங்க. லூக்கா 9:53 ஏசு அதட்டி, நீ இன்னும் ஆவி உள்ளவன்னு உனக்கு தெரியாதா? மனசுகுமாரனை அழிப்பதற்கல்ல ரட்சிக்கவே வந்தேன். அல்லேலூயா. அன்னைக்கு அழிச்சிருந்தா இவன் சொல்படி கேட்டு ஏசு அழிச்சிருந்தா சமாரிகள் ஒருத்தனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏசு அதுக்கு வரலப்பா, ரட்சிக்கத்தான் வந்தார், ரட்சிக்கத்தான் வந்தார். அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். எலியாவின் ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நம்மக்கிட்ட இருக்கா? கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் ஏன்டா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிக்கிட்டு இருக்க? பழைய ஏற்பாட்டிலேயே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறானே, என்னடா அறிவு இருக்குது? சபைக்கு எப்படி வெளிப்படணும் ஏற்படும்? எப்படி நம்ம நாடு எழுப்புதல் அடைய முடியும்? கிறிஸ்துவத்திலே ஆதி அப்போஸ்தலரை எழுப்புதல் எப்படி வரும்? ஆகவே இயேசுவை பின்பற்றி அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றி சபை பாகுபாடு ஜாதி மதம் எதையும் பார்க்காத எல்லாரையும் ஒரே ரத்தத்தில் சுத்தமாக்கிட்டாரு, எல்லாரையும் சீசர் ஆக்கிட்டாரு. சீசர்களுக்குள்ளே ஜாதி அல்ல, அப்படி ஜாதி பார்க்குறவே சீசன் அல்ல. நீ அப்படி நினச்சிக்க. உலகத்தை பார்க்காத, சபைகளை பார்க்காத, இயேசுவை பார், அப்போஸ்தலரை பார், அவரை கவனித்து பார். அவர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி விசுவாசத்தை அவர் தொடங்கியிருக்காரு, அவர் முடிச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம் இயேசுவை தேவகுமாரன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடைவது தான் தவிர வேற அல்ல. இந்த புஸ்தகம் எழுதுகிற நோக்கமே அதான். தெரியுமா உங்களுக்கு? யோவான் 20 கடைசியில் பாருங்க, மிக முக்கியமானது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். யோவானோட சுவிசேஷம் முடியுதுல்ல, கடைசியில் என்னையா சொல்ல வர்றாங்கன்னு அதில் போட்டிருக்கு. படிங்க படிங்க. யோவான் 20 கடைசி அது பாயிண்ட். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. நல்லா குறிச்சிக்க அந்த வசனத்தை. எல்லா புஸ்தகத்துக்கும் ஒரு கருப்பொருள் இருக்கும். ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு தலைப்பு, ஒரு கருப்பொருளை வச்சு தான் அந்த புஸ்தகமே இருக்கும். ஒரு கதை எழுதுனான்னா ஒரு கருப்பொருளை வச்சு தான் அந்த கதையே இருக்கும். ஒரு சரித்திரம்னா ஒரு பாடம், ஒரு பாடம், இதிலிருந்து இது செய்யக்கூடாதா, அந்த பாடம், அந்த ஒரு கருத்தை வச்சு தான் அந்த வரலாறே இருக்குது. அதுபோல் 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம் இருக்குன்னா, மொத்தத்துக்கு 66 புஸ்தகம் இருக்கும்னா, ஒரே கருப்பொருள், ஒரே காரியம், எழுதப்பட்ட நோக்கம் என்னது சொல்லுங்க? இயேசுவை தேவகுமாரனை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, எழுதப்பட்டிருக்கு. நிருபங்களும் அப்படித்தான், நிருபங்களும் அப்படித்தான். 1 யோவான் 5:13 படிங்க. இப்போ சுவிசேஷங்களை கடைசி லாஸ்ட் முடிவு சொல்லிட்டோம்ல, நிருபங்கள் முடிவு என்ன படிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு எழுதியிருக்கு. இதான் நிருபங்கள் எழுத நோக்கம், அதான் சுவிசேஷங்கள் எழுதுன நோக்கமே அதான். மொத்தத்துக்கு புதிய ஏற்பாடு எழுதுன நோக்கம் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் அடையணும். அவ்வளோதான் ஐயா, இதுதான் கருப்பொருள். மற்றதெல்லாம் லூஸில் விடு, மற்றதெல்லாம் எல்லாம் வரும் ஆட்டோமேட்டிக். உனக்கு மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இதை குறித்து அஞ்ஞானிகளை போல் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், நாளைக்கு என்ன செய்வோம், வகுத்து வலியும் மண்டை அடி, செத்தாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவனை அடைய உனக்கு போதாதா? பரலோகம் உனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறாரு, அது போதாதா? உன்னைய ஆவிக்குரிய வகையில் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அது போதாதா? உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கி வச்சிருக்காரு, அது போதாதா? ஆகவே புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? புதிய ஏற்பாட்டின் ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யவான்கள் யார்? ஐஸ்வர்யம் எது? அந்த காரியங்களை சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நேரம் இல்லை. எபேசியர் 1 ஏற்கனவே நீங்கள் 3ஆம் வசனம் படிச்சிட்டீங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால ஆசீர்வச்சிருக்கிறான்னு இருக்கு இல்லையா? அந்த ஆசீர்வாதம் 3ஆம் வசனத்தில் இருக்கு இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன கொடுக்கும்?
ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ்வர்யம் இன்னைக்குள்ள போதகர்கள் சொல்கிறதுக்கும் ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசத்தை நீயே பாரு. 7ஆம் வசனத்தில் படி. என்ன என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை சொல்லலையா, கிருபையின் ஐஸ்வர்யத்தை சொன்னாங்க. கிருபையின் ஐஸ்வர்யம்னா அது அர்த்தம் என்ன? முழுசா படிங்க. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு கிடைச்சிருக்கின்றது. லேலுயா, அதான் ஐஸ்வர்யம். பாவ மன்னிப்பு பற்றி இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்னா இதுதான்ப்பா எனக்கு பணக்காரன், இதுதானே ஐஸ்வர்யம் சொல்கிறானே, அதான் கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியைகளினாலே உண்டானதல்ல. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம்தான் ஆசீர்வாதத்தினுடைய ஐஸ்வர்யம். இது எழுத்தின்படி உள்ளதா ஆவிக்குரிய உள்ளதா? சொல்லுங்க. ஆவிக்குரியது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கு? ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கு? ஏன் ஜீவன் இல்லாமல் இருக்கு? இந்த ஆவியின் சிந்தை இல்லை. அவன் தூங்கும் போதே உலக காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கு இப்படி போகணும், வக்கீலை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், நாளைக்கு குடும்பத்தை இப்படியே இவன் எழுத்தின்படியே என்ன எழுத்து கொள்ளுகிறது இல்லை. எழுத்து குத்து வெட்டு கொலை ஜெயில் கோர்ட்டு இதுதானே. அதான் உலகம் அப்படித்தானே இருக்கு. அதனால தான் உலகத்தில் அன்பு கூறாதுங்கன்னு அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகம் என்றால் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 17 உலகமும் அது ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் அந்த வாழ்க்கை வேணுமா? என்றென்றைக்கு நீடோடி வாழ்க்கை உனக்கு வேணுமா? நித்திய ஜீவன் வேணுமா? அதை குறித்து அறிவு இல்லையா ஐயா? குமாரனை உடையவன் தானே ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனே. ஆதி அப்போஸ்தலர் சொல்றது பின்பற்றுங்க. இந்த குட்டி பவுல் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு செத்துருவேன், என்னை பின்பற்றாதீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இது சொல்லிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவேன் நான். இந்த வசனம் ஒன்றுக்கே இவ்வளோ விளக்கம்னா இதில் எத்தனை பொக்கிஷம் இருக்குது. நீங்கள் என்னை விட படிப்பாளிக, அறிவாளிக, என்னை விட ஞானவான்கள், என்னை விட ரொம்ப நாலேஜ் எல்லாம் உங்கள்கிட்ட மெமரி எல்லாம் இருக்கு. இதை படிங்கப்பா, இதை படித்து விளக்கம் சொல்லுங்கள். யாரும் சொல்லாதனால தான் இந்த கழுதை கத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், பேசுங்க. பேசுகிற காலம் கேட்குற காலம் இல்லை. கேள்வி கேளுங்க. ஏன் என்ன எதுக்குன்னு கேளுங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஏன் எழுப்பதில்லை? ஆதி அப்போஸ்தலர் எழுப்புதல் இன்னைக்கு ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா அப்போஸ்தலர் உபதேசம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறோம்ல. 42 பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துலேயும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பெக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் 47 அனுதினமும் சபையில் சேர்த்து அந்த சபை பரலோகத்தில் இருக்குது. எபிரேயர் 12:23 இருக்குது. சர்வ சங்க சபை ஹெட் ஆஃபீஸு பரலோகம். இது எழுத்தின்படி. இது செங்கல் மண் இது இடிஞ்சு விழுந்துடும் நாளைக்கு. இது ஒரு கூடாரம். 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் நடுவில் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆவியோடு உண்மையோடு தொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வரும். அதுக்கு ஒரு கோயிலை கட்டுறோம், கூடாரம் போடுறோம். இது ஒரு மேட்ரு அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு பிலிப்பியர் 3:20 பவுல் சொன்னானே, அதுதாயா முக்கியம், அதுதாயா ஐஸ்வர்யம். அப்படி ஆகணும்னா நீ பாவம் மன்னிப்பு அடையணும்ல, நித்திய ஜீவன் அடையணும்ல, நீதிமானா மாறணும்ல, பரிசுத்தவானா மாறணும்ல. இதுக்கு என்ன வழி, என்ன காரியம் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா உனக்கு? அப்படின்னா நீ சுதாரி. நீ அப்படியே முட்டாத்தனமாக மூடரா நீ சொல்கிறதுல எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, சபை விட்டு போகக்கூடாது. எங்கே நீ யாருக்கு அடிமை இல்லை? தேவனுக்கு உடையவளாகி நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்காதீங்க. ஒரு ஸ்தாபனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காதீங்க. ஒரு ஆளுகைக்குள்ளே அடங்காதீங்க. இயேசு தலைவர். முழு உலகத்துக்கும் சத்தியம் போகணும். இந்த சுவிசேஷம் எல்லாத்துக்கும் பொதுவானது. நிருபங்களை படிமா, நிருபங்களை படி. இதில் ஆண்டவர் உன்னோட பேசுவார், ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவன் இறுதியானுடைய இருதயத்தை திறந்த மாதிரி இருதயத்தை திறப்பார். நிச்சயமாக திறப்பார். நீ பேசாதிருந்தாலும் கல்லுகள் பேசுன்னு சொல்கிறாரு.
நான் ஒரு சின்ன கல், இந்த கல்லை கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். யாரை கொண்டு பேசுகிறாங்க? எழுப்புதல் வந்தாச்சு, முடிவு காலம் வந்துருச்சு, எழுப்புதல் வந்தாச்சு. யாரை கொண்டாகிலும் பேசுவார். இந்த மார்த்தாண்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். இந்த கடைசி நாட்களில் ஒரு மாபெரும் அசைவு உண்டாகும். அதுக்கு முன்னோடி தான் இந்த கூட்டங்கள். ஆகவே ஆவிக்குரிய கிருபையின் ஐஸ்வர்யம் நீதிமானாக்கி பாவ மன்னிப்பை கொடுத்தது. ஒன்று, சீக்கிரம் முடிக்கிற. 2 டக்கு டக்குன்னு படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 18 படிங்க. ஆ ஆ என்ன ஐஸ்வர்யம்? என்ன ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யம். அதுதான் மறுரூபம். 2 பேதுரு 3:18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னு இருக்கு. லேலுயா. மறுரூபப்பட்டு நீ எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் உனக்கு மகிமையே தவிர, அதான் மகிமையின் ஐஸ்வர்யமே தவிர, அழிந்து போகிற செக்கினா மகிமைன்னு ஒருத்தன் சொல்கிறானே ஊழியம். செக்கினா மகிமை தாரும், செக்கினா இல்லை சொக்கினா. ஏண்டா செக்கினா மகிமைன்னா என்ன மகிமை? அது பழைய ஏற்பாட்டில் உள்ள மகிமை உனக்கு மகிமைன்னா, புதிய ஏற்பாட்டில் உள்ள மகிமை உனக்கு வேணாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தையே தயவு செய்து ஊழியர்களே படிங்க. அந்த மகிமைக்கு இருந்து இந்த புதிய ஏற்பாட்டு மகிமைக்கு உண்டானபடி அந்த மகிமை அல்ல, அப்படி போட்டிருக்கு. அதை படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9 படிங்க. ஆக்கினி திருப்பு கொடுக்க ஊழியம் மோசே செஞ்சான். ஆக்கினி திருப்பு கொடுக்க ஊழியம் மோசே செஞ்சான். அந்த 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மோசே தான் அந்த ஊழியம் செஞ்சுருக்கான். படிங்க. எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்கள் எழுதப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே. நான் சொல்லலை, பவுல் சொல்கிறாயா? அவனை நம்ப மாட்டிங்களா? அவனை ஏற்றுக்கிற மாட்டிங்களா? பவுல் வந்து ஒரு அவளை கேவலமாக தெரியுதா உங்களுக்கு? இன்னைக்குள்ள நாதாரிகளை விட அவன் கெட்டவனா? ஏன் உன் கையில் சுமந்துக்கிட்டு இருக்கிறியே, இதே உன்னை நியாயந்திருக்க போகுது. ஜாக்கிரதையா, எச்சரிப்பாக சொல்கிறேன். பவுலை பின்பற்றுங்க. அவனை விட யார் ஊழியக்காரனாக இருக்கான்? இயேசுவை தவிர இந்த உலகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொல்கிறான் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசே, அதுக்கே மகிமை உண்டானா. படிங்கம்மா. அதுக்கே மகிமை உண்டானா. அவன் முக்காடு போட்டுக்கிட்டான். இந்த கவனிங்க, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். இந்த ஊழியம் கிடையாது, அந்த ஊழியம். படிங்க. அதுவே அப்படி பெருசா நீ 2.5 மணி நேரம் பேசக்கூடிய அளவில் மகிமை உள்ளதா இருந்தா ஆவிக்குரிய ஊழியம். இந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம், அது எழுத்தின்படி உள்ள ஊழியம். அது கொன்னது, இது உயிர்ப்பிக்குது. அந்த மகிமை வேற, அது ஒளிந்து போகிற மகிமை. இந்த மகிமை நிலைச்சிருக்கிற மகிமை. அப்படியே படிக்குமா? தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியமே அதுவே ஒரு மகிமையா இருந்தா, நீதியை கொடுக்க ஊழியம் அதிக மகிமை. கவனிங்க, அதிக மகிமை. ஒரு எழுத்து ஒரு புள்ளி கூட மாற்றக்கூடாது. வசனம் அதுக்கு தான் ஆண்டவர் கடைசியில் எச்சரிக்கிறார். ஒரு உறுப்பாயிலும் ஒரு சின்ன இதை கூட மாற்றக்கூடாது. உள்ளபடி அப்படியே சொல்லிட்டு போ. விளங்குதோ விளங்கலையோ, ஒரு புள்ளியில் இருக்குயா ரகசியம். இதெல்லாம் துப்பு இல்லையா? இதெல்லாம் படிக்கலையா யாரும்? பழைய ஏற்பாடு முக்காடுன்னு போட்டிருக்கேன், அதில் 14-15 படிங்க. அதுலேயே விளங்கலையாது. பழைய ஏற்பாட்டுக்காரங்க கடினப்பட்டு போயிட்டாங்க. படிங்கம்மா. இன்னைக்கு வரைக்கும் இதை நான் சொன்னேன்னா, பழைய ஏற்பாடுன்னு சொன்னது வேத பண்டிதர்கள் வேதாகம கலாச்சாரத்திலேருந்து அடித்தாங்களா, இல்லை நான் சொல்லிக்கிட்டு தெரியுறேன்னா நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோமா? இங்கே போட்டிருக்கு, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் இருதயத்தில் அந்த கண்ணு குரலாக்கிட்டான் இல்லையா, அந்த கண்ணில் அந்த முக்காடு விழுந்துருச்சு. அது யாரால் நீக்கப்படும்? படிங்கம்மா. இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. பழைய ஏற்பாடு முக்காடாக இருக்குது, இது கிறிஸ்துவால் தான் நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு துப்பு நாதி இல்லையே. எப்படா எழுப்புதல் வரும்? கண்ணீரோடு வேதனையோடு நான் கத்துறேன். நான் இத்தனை கிறிஸ்தவங்க இருந்து என்னடா விளங்கிச்சு? அடேங்கப்பா, அந்த சபை இந்த சபை, அடே எத்தனை விழா, எத்தனை கொண்டாட்டம்,
எதுக்குடா நீ செஞ்சு நீ என்னடா பிரயோஜனம் இருக்கு? வாயை திறந்தா பழைய ஏற்பாட்டையே தெபோராவை பற்றியே பேசுகிறானே, சாலமோனை பற்றியே பேசுகிறானே, கிதியோன் நான் கிதியோன்னு கோட்டு டையை கட்டிக்கிட்டு நான் கிதியோன்னு சொல்கிறானே. எப்படிடா நீ கிறிஸ்தவனாக முடியும்? நீ எப்படிடா விளங்க முடியும்? எப்படி உனக்கு பரலோக வெளிச்சம் உனக்கு எப்படி வரும்? வேதனையோடு சொல்கிறேன், நான் வேதனையோடு சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வைராக்கிய வேதனை உங்களுக்கு இருக்கணும். ஐயாவுக்கு இருக்குது, இவருக்கு வந்துருச்சு, இப்போ எல்லாருக்கும் இருக்கணும். இந்த பொங்கி எழுந்தால் தான் எழுப்புதல் உண்டாகும். லேலுயா. அவங்க ஜெபம் பண்ணும் போது இடம் அசைஞ்சது. அந்த காலத்தில் அந்த உபதேசத்தை உடையவங்க ஜெபிக்கும் போது தான் இடம் அசைஞ்சது. இன்னைக்கு எங்கடா அசைஞ்சிருக்கு? ஆகவே அசைவு உண்டானால் புதிய ஏற்பாடு சத்தியங்கள் நிறுவங்கள் விதைக்கப்படணும். அப்போஸ்தல சத்தியங்கள் விதைக்கப்படணும். பழைய ஏற்பாடு முக்காடு இயேசுவால் நீக்கப்பட்டது என்று ஊழியர்களுக்கு சொல்லணும், பொதுமக்களுக்கு சொல்லணும், கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி ஆகணும். நாம அந்த மகிமை உடையவர்கள் அல்ல. அந்த மகிமைக்கு இந்த மகிமைக்கு வித்தியாசம் தெரியாதனால தான் செக்கினா மகிமைன்னு வச்சிருக்கான் ஒரு ஊழியம், ரெகபோத்துன்னு வச்சிருக்கான். முஸ்லீம் பேர் மாதிரி வாய்க்கு வராத பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் ஊழியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வேதனையாக இருக்கு. இங்கே போட்டிருக்கு மகிமையின் ஐஸ்வர்யம். என்னது? மகிமையின் மேல் மகிமை அடையத்தான் கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணுமே தவிர பழைய பாட்டு கொண்டு போய் அந்த செக்கினா மகிமைக்கு போகக்கூடாது. அடுத்து ஐஸ்வர்யமன்னா என்ன சீக்கிரம் முடிக்கிறேன். அதில் 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் எடுங்க. 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 2:4 படிங்க. எபேசியர் 2:4. தேவனோ இதில் ஐஸ்வர்யவானாக இருக்கார்? இரக்கத்தில். அந்த இறக்கம் இருக்க போய் தான் நாமெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. அந்த இறக்கம் இல்லாட்டினா நாமெல்லாம் இப்போ அக்னி கடலுக்கு தான் போகணும். ஆனால் மோசே ஊழியத்தில் இறக்கம் இல்லை. அதையும் சொல்கிறேன் நான். இறக்கம் இல்லை. எபிரேயர் 10:28 படி. எபிரேயர் 10:28. யார் நிருபங்களை படிக்கிறான் இன்னைக்கு? மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுறவன் கவனிங்க, இரக்கம் பெறாமல் 2-3 வாக்கின் சாட்சிகளால் சாகுறானே. இந்த ஊழியம் தான் உன் ஊழியமா? ஆர்வனை போல் அழைக்கப்பட்ட மோசே மாதிரி இருந்தான்னா கல்லெறிஞ்சு தான் உன்னை இப்போ கொல்லணும். அதுக்கு தான் ஏசுக்கிட்ட வந்தாங்க. மோசே கல்லெறிஞ்சு கொள்ள சொன்னால் விபச்சாரம் தெரிய கையை மெய்மா பிடிச்சிட்டோம், நீங்கள் என்ன சொல்லணும்னு குற்றம் சாட்டுறதுக்காக யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஏசுக்கிட்ட வர்றாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல எறியிடான்னு சொல்கிறாரு. எல்லாம் துண்டாக்கானா துணியை காலன்னு ஓடிட்டான். அந்த விபச்சாரம் செய்த அந்த ஆண்மகனை என்ன செஞ்சீங்க? தண்டனை 2 பேருக்கு தானே. ஒரு ஆள் எப்படி விபச்சாரம் பண்ண முடியும்? 2 பேர் சேர்ந்தா தானே விபச்சாரம். அப்போ இந்த பொம்பளை மட்டும் தண்டனை கொடுக்குறது என்ன நியாயம்? இயேசு உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் நியாயாதிபதி. உலகத்திலே நியாயந்திருக்க இயேசு வந்தார். ரட்சிக்க வந்தவர் கடைசியில் நியாயந்திருக்கவும் அவரை தான் தேவன் நியமிச்சிருக்கிறார். அவர்கிட்ட யாரும் தப்ப முடியாது. அந்த நாட்களில் அநேக போதகர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கி என் பேச்சை கேட்காவிட்டா, இந்த வீடியோ மூலமாக இந்த சத்தியம் கேட்காட்டினா, இந்த உபதேசம் கேட்டு உன்னைய மாற்றிக்கிறாவிட்டா, இப்படியே போய் செத்து தொலைஞ்சின்னா பரலோகத்துக்கு வர முடியாது ராஜா. நீ அங்கே போய் கத்துவ, உமது நாமத்தினாலே பிசாசில் விரட்டோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்க. கொடூரமாக போய் இயேசு சும்மா சாதா இப்போ மௌனமாக இருக்காரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டி கொடுக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அக்னியா இருக்காரு. 2ஆம் வருகையிலே பச்சிக்கிற அக்னியாய் வர போறார் ஐயா. இன்னைக்கு கிருபையாய் இரக்கத்தில் இருக்க போய்த்தான். இரக்கத்தினாலே ஐஸ்வர்யமலாக இருக்கிறதுனால தான் இரக்கத்திலே நாம் ரசிக்கப்பட்டிருக்கோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யவான்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் கடைசியில் 6ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 4:6. எபேசியரில் 2:6. 2:6. தயவினாலே. என்னது?
கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இதெல்லாம் எழுத்தின்படி உண்டான ஐஸ்வர்யத்துக்கு பொருந்துமா? ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டார்ல, இது பொருந்துமா? பூமியில் ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு வருவது அரிதுன்னு சொன்னார். அந்த ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யத்துக்கு பொருந்துமா? ஒருத்தன் நிறையா சேர்த்து வச்சு நிறையா நாள் நான் திங்க போகிறேன், பின்னாடி என் ஆத்மாவை நிறையா நாள் சம்பாதிச்சிட்டேன்னு சொன்னால் அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டானா? இயேசு சொல்கிறாரு, மதிகேடனே, உன் ஆத்மா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? லூக்கா 12:20 சொல்கிறாரு. அதில் 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்கிற எவனும் இதே மாதிரி இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் சீசர்களை 15ஆம் வசனத்தில் சீசர்களை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்கள் எச்சரிக்காருங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்கிறார். இயேசுவின் போதனை அருமை, சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அருமை. 3 வருஷம் பயிற்சி ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். அவர்கிட்ட கற்றுக் கொடுங்க, நிருபங்களை பாருங்கள். நமக்கு வேறு டீச்சர்லாம் வேணாம். அவன்லாம் கள்ளன். அவன் சொந்த கருத்தை அங்கே புகுத்துவான், அவன் சாபன கருத்தை புகுத்துவான், அவன் தலைவர் எவனாவது சொல்லியிருப்பான் ஒருத்தன், அதை புகுத்துவான். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஒரிஜினல் துப்புரவா வடிகட்டினது இயேசுவின் உபதேசம், அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள். நல்ல வேளை நம்ம கையில் கரெக்டாக ஆண்டவர் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் கையில் கொடுத்துருக்காரு. இதை மாற்றாதீங்க, இதை ஒழிக்காதீங்க. கடைசியில் ஒரு ஐஸ்வர்யத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5 படிங்க. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், இந்த உலகத்தினுடைய தரித்திரராகி ஏழை எளியவர்களை எதில் ஆக்கியிருக்காரு? விசுவாசத்திலே அவர்களை எப்படி ஆக்கியிருக்காரு? ஐஸ்வர்யவான்களாக ஆக்கியிருக்கிறார். எந்த விசுவாசத்தில்? பழைய ஏற்பாட்டு விசுவாசத்துலையா, புதிய ஏற்பாட்டு விசுவாசத்துலையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தில் நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கியிருக்கிறார். இந்த ஐஸ்வர்யம் நிலைச்சு நிற்கும். இது திருட பிடுங்க முடியாது. இது பரலோகத்திலே வங்கி கணக்கில் இருக்கும், உங்கள் பேரில் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதை யாராலும் அழிக்க முடியாது. ஆகவே இந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக புதிய ஏற்பாட்டு ஐஸ்வர்யவான்களாக நம்ம காணப்படுவோம். பழைய ஏற்பாட்டு ஐஸ்வர்யவான்களும் பழைய ஏற்பாட்டு காரியம் எழுத்தின்படி உள்ளது, அது அழிவுக்குரியது. அதை இனிமேலும் தேடாமல் மேலானவைகளை தேடுவோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். இருக்கிற வரைக்கும் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். என்னென்ன ஐஸ்வர்யம் என்பதை பட்டியலிட்டு எழுதியிருப்பீங்க. அதை வீட்டில் போய் திரும்ப படிங்க, யூடியூப்பில் திரும்ப பாருங்கள். இந்த யூடியூப்பில் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும். உலகமெல்லாம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த சத்தியம் போகும். ஆகவே காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தியுள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும். புதிய ஏற்பாட்டின் ஐஸ்வர்யவான்கள் யார் என்ற தலைப்பில் இந்த காரியங்கள்லாம் தொகுத்து விசுவாசத்தின் ஐஸ்வர்யமாக, கிருபையின் ஐஸ்வர்யமாக, மேன்மையின் ஐஸ்வர்யமாக, மகா மேன்மையின் ஐஸ்வர்யமாக, மகிமையின் ஐஸ்வர்யமாக, இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களாக சேர்ந்து ஐஸ்வர்யவான்களாக பரலோகத்தில் போவோமாக. உலக ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. பரலோக ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் கலிந்து மகிழ்ந்து கலிகூறுங்கள்னு சொல்லி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்னு சொல்லிட்டாரு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடவா? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 18, அதை ஒன்றை மட்டும் முடிச்சிடுறேன். 18 அதிகாரம் வெளிப்படுத்தல 19, 20 படி படிங்க. கடைசி காலத்தில் தலையில் புழுதியை போட்டுக்கிட்டு ஐயையோ, ஐயோன்னு சொல்கிறது வேற, ஐயையோன்னு சொல்கிறது வேற. ஐயையோ பெரிய பணக்காரங்க இவளுடையனா அந்த ஆர்சி சபையை, அந்த பாபிலோனிய சபையை,
அந்த விக்கிரகாராதனை, அந்த வேசித்தனமான, அந்த உலக பிரகாரமான உலக சிநேதம், தேவனுக்கு விரோதமான பகை, விபச்சாரணை, விபச்சாரிகளே, உலக சிநேத தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோப்பு 4 நாளில் சொல்லப்பட்ட அந்த சபை, அந்த மக்கள், அந்த உலக காரியங்கள்னாலே ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே. எத்தனை சொடக்கு போடுறதுக்குள்ளே எல்லாம் காலியாயிடும். இப்படி சொடக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் பஸ்பம் ஓ. ஆனால் பரலோகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் 20 படிங்க, முடிக்கிறேன். பரலோகமே யாரு யாரு யாரு? அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளில் அந்த சபையை குறித்து களி ஊருங்க. அந்த சபைக்கு ஆக்கினி திருப்ப தண்டனையை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் செய்தியை முடிக்கிறேன். பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் ஆகிய அப்போஸ்தலர்களே நீ பின்பற்றினா நீயும் பரிசுத்தவானாவா, நீயும் பரலோகத்துக்கு போவ. அவங்க இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்க. உலக காரியங்களில் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள்லாம் ஐயோன்னு சொல்லி ஐயோ கதையில் போயிடுவீங்க. எது வேணும் என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னும் மேலும் தொடர்ந்து செய்திகளை கேட்க நாளை தினம் ஊழியர் கூட்டத்தில் நீங்கள் வந்து பங்கு பெற்று முழு சத்தியங்களை அறிந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். இவருடைய செய்திகளை கேட்க உங்கள்ட்ட யூடியூப் இது உங்கள் செல்லில் இது இருந்தால் இது பேசுங்க, பக்கத்தில் வச்சு வேண்டாம். செல்லில் இது உள்ளவங்க அந்த நம்பரை இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசங்கம் அப்பப்போ கிடைக்கும். யாராவது இவர்கிட்ட கொடுத்து பிறகு இங்கே எங்கிட்ட நாம் அனைவரும் ஜெபம் பண்ணோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமை உண்மை ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலையும் கூட ஆண்டவரே உண்மை பாட, ஆண்டவரே உண்மை துதிக்க, உடைய வேத வார்த்தைகளை தியானிக்க அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. மதுரையிலிருந்து ஆண்டவரே உடைய ஊழியக்காரரை இந்த இடத்துல கொண்டு வந்து உடைய சத்தியத்தை சொல்லி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்கள் பலப்படுத்தும்படியாக வேண்டுகின்றாங்க. இன்னும் ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு நேரு வசனங்களை சொல்லி அந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரை அவர் புரிந்து கொள்ள அவர் எழுப்பல் உண்டாக கர்த்தர் பயன்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். குறிப்பாக அவருடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆண்டவரே நாளை நடக்க இருக்கிற அந்த கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தருகிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த வார்த்தைகளை கை கொண்டு மற்றவர்களும் சொல்ல கர்த்தருக்கு வரலும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் என்று பார்த்தோம். ஆண்டவரே புதிய ஏற்பாடுள்ள ஆசீர்வாதங்கள் அது ஆவிக்கிறது என்று பார்த்தோம், நிலையானது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான், ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். இவைகளெல்லாம் புதிய ஏற்பாடின் ஐஸ்வர்யங்களாக இருக்கிறது. புதிய ஏற்பாடின் ஐஸ்வர்யத்தினால் எங்களை நிறைத்து நீர் ஆசீர்வதி வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.